வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செயற்கை அவயங்களை பொருத்துவதற்கு புலம்பெயர் அமைப்புகள் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளன. இதற்கமைய வடக்கு கிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 20 பயனாளிகளுக்கு முதற்கட்டமாக செயற்கை அவயங்களை பொருத்துவதற்காக இந்தியாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். புலம்பெயர் தேசத்தில் உள்ள அமைப்பொன்று முன்னெடுத்துள்ள இந்த நடவடிக்கை அடுத்த கட்டமாக மேலும் பலரை இந்தியா கொண்டு சென்று செயற்கை அவயங்களை பொருத்த உள்ளதாகவும் அதன் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் லவெஞ்சா நகுலானந்தம், ப்ராஜெக்ட் என்ஜினியர் ஃபார் சென்டர் ஃபார் ப்ரோஸ்தெட்டிக் அட் ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங், யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாஃப்னா. இந்த ப்ராஜெக்ட் எந்த நோக்கம் என்னென்னா, வடக்கு அண்ட் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செயற்கை அவயங்களை வழங்குறது தான் எங்களோட ப்ராஜெக்டோட நோக்கம். இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணினது ப்ரொஃபஸர் கே செல்வகுமார் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாஃப்னால. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணுறது CFLI அண்ட் CSB, Canada Fund for Local Initiative and Canada Sri Lanka Business Convention. இப்போ நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்ப கட்டமாக 20 பேரை நாங்கள் இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். இந்தியாவில் IIT காந்தி நகரில் ஸ்பார்க் மிண்டான்ற ஒரு கம்பெனியால் ஒரு கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ணப்படுது. அந்த கேம்பில் செயற்கை அவயவங்களை இலவசமாக வழங்குவினோம். அப்போ அதில் இங்கே முதற்கட்டமாக எங்கள்ட 20 பேருக்கு செயற்கை அவயவங்கள் பொருத்தப்படும். நாங்கள் இப்போ 9ஆம் தேதி திரும்பி வரும்போது 20 பேருக்கும் செயற்கை அவயவங்கள் பொருத்தப்பட்டது. எந்த அடிப்படையில் ஆட்களை தெரிவு செய்வீங்க? இப்போ நாங்கள் இந்த ப்ராஜெக்டில் முதல் கைகள் கால் இல்லாத ஆக்களை நாங்கள் ஒரு சர்வி மூலமாக வச்சு எடுத்துனாங்க. ஆனால் இப்போ கூட்டிகிட்டு போகிறதுக்கு பாஸ்போர்ட் தேவை. இப்போ ஆரம்ப கட்டமாக பாஸ்போர்ட் இருக்கிற ஆக்களை தான் இந்த இதுக்கு நாங்கள் தெரிவு செய்யணும். பாஸ்போர்ட் இருக்கிற எல்லாருமே தெரிவு செஞ்சாங்க. இந்த ப்ராஜெக்ட் தொடரும். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்ப கட்ட நோக்கம் 50 பேருக்கு ஃபிட் பண்ணணும். நாங்கள் அதை விடவும் இந்த ப்ராஜெக்டை தொடர்றது தான் எங்கள் இலக்கு. பொதுவாக இப்போ கால்கை இல்லாத ஆக்கள் அப்படின்னு பார்க்குறீங்களா, இல்லை யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அப்படியே? இல்லை, இப்போ இந்த ப்ராஜெக்டில் இப்போ வாராக்கள் எல்லாருமே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஆக்கள் இல்லை, விபத்தில் அதோட டயபெட்டிஸ் அப்படியில் பாதிக்கப்பட்ட ஆக்கள். பொதுவாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஆக்கள் மட்டும் இல்லாமல் கை கால் இழந்த ஆக்களை தான் நாங்கள் இந்த இதில் கருதுகிறோம். ஜெயத்துறை ராஜசிங்கம். நாங்கள் இந்த கால் போடுறதுக்காகத்தான் இந்தியாவுக்கு போகிறோம். எங்களுக்கு இன்னும் நிறைய 50 பேருக்கு போகிறதாகத்தான் இந்த திட்டம் இருந்தது. அது பாஸ்போர்ட் இலங்கையில் பாஸ்போர்ட் எடுக்கிறது சரியான கஷ்டமான நிலையால் 20 பேர் தான் பாஸ்போர்ட் இருந்தபடியாக 20 பேரும் நாங்கள் இந்தியாவுக்கு கால் போடுறதுக்காக இந்த டாக்டர் செல்வகுமார் அவற்றை அனுசரணையில் நாங்கள் இந்தியாவுக்கு போகிறோம். இந்த பலன் எங்களுக்கு போய் அங்கே காலை போட்டு அதுக்கு பிறகுதான் வார ஞாயிற்றுக்கிழமை வந்த பிறகுதான் இந்த எவ்வளோக்கு எங்களுக்கு இந்த நன்மைன்றது தெரியும். ஆனால் மிக்க ஆக்களுக்கும் இந்த சேவை கிடைக்கணும். கிடைக்கிறதுக்கு அறிவியல் நேரில் அதுக்கு அந்த இதை கொண்டு வந்து போடுறதுக்கான அவியல் ஒரு திட்டமிடல் ஒன்று இருக்குது. அது வெற்றிகரமாக இங்கே நடக்கணும். நாங்கள் எல்லாரும் இதில் போகிற எல்லாருமே விரும்புகிறோம். தெரிஞ்ச மற்ற ஆக்களும் பயனோட வேணுமன்றதான் நாங்கள் விரும்புகிறோம் எல்லாரும். எப்படி உங்களுக்கு தெரியும்? இது பேப்பரில் நாங்கள் இதை முதல் பார்த்து நாங்கள் மற்றது ஒவ்வொரு அந்த தொடர்பாடல்ங்கிற தொலைபேசி ஊடான தகவல்களும் எங்களுக்கு கிடைச்சது. இப்படி ஒரு திட்டம் இருக்குது, இதை போய் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அது ஊடாகத்தான் நாங்கள் இந்த இதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு அதில் தேவை எவ்வளோ காலம் நீங்கள் இப்படி ஒரு அவயவத்துக்கான தேவையோடு இருக்கிறீங்க? நாங்கள் நீண்ட காலமாக கால் தேவை எங்களுக்கு இருக்குது. இங்கே போடுறோன்னு சொன்னால் நாங்கள் நிதி பற்றாக்குறை ஒன்று இருக்குது. ஏன்னா நிதி தேவை. இந்த காலை போடுறதுக்குரிய நிதி வளங்கள் எல்லார்ட்டுமே இருக்காது. அப்போ அதால் இப்படி ஒரு இந்த திட்டம் ஊடாக எல்லாருமே கால் கை ஊனமுற்றாக்கள் மாற்றுத்திறனாளிகள் சொல்லி நிறைய பேர் இருக்கணும். வடக்கு கிழக்கு பகுதிகளில் நிறைய பேர் இருக்கணும். அப்போ அவைகள் எல்லாருமே இந்த இதூடாக இப்படி இந்த திட்டம் ஊடாக பயன்பெறணுன்றதை நாங்கள் இதில் சொல்ல விரும்புகிறோம்.